நேசிப்பதை சொல்லிவிடு என்னும் நாவல் பகுதியிலிருந்து பகுதி 1. புட்டு இடியாப்பே என்ற குரல் கேட்டு நிலா விழித்துக் கொண்டாள். நிலாவை சேவலின் கொக்கரக்கோல் எழுப்புவதில்லை. கடிகாரத்தில் கனந்தன சத்தத்தால் அவள் தூக்கம் கலைவதில்லை. ஆனால் இந்த இடியாப்பக்காரனின் குரல் மட்டும் அவளை விழுக்கி எழுப்பிவிடும். இவ்வளவு விடிய காலையில் ஒருவன் புட்டையும் இடியாப்பத்தையும் மூங்கில் தட்டில் சுமந்து விற்பனைக்கு வருவதென்றால் அவற்றை வேக வைக்க அவன் தனி மணிக்கு எழுந்து கொண்டிருப்பான் என்ற கேள்வி தினம் அவன் நெஞ்சில் உதிக்கும். எழுந்தால் ஜன்னலை நெருங்கி தெருவை பார்த்தாள். 2-3 பெண்கள் கோலமிட்டு கொண்டிருந்தார்கள். சைக்கிளில் செய்தித்தாள் படபடித்தபடி பயணம் செய்து கொண்டிருந்தது. குடிநீர் குழாய்க்கு அருகில் குடங்கள் வரிசையாக வைக்கப்பட்டிருந்தன. தூரத்தில் இடியாப்பம் விற்பவன் வந்து கொண்டிருந்தான். 50 வயது இருக்கலாம். காலில் செருப்பு, காலிடாமல் இருக்க கொஞ்சம் தூக்கி கட்டப்பட்ட வேட்டி, குழந்தை வரைக்கும் மடித்து விடப்பட்ட வெள்ளை முளத்தை சட்டை, மலவளவென மறைக்கப்பட்ட முகம், நெற்றியில் திருநீர், தலையில் மூங்கில் கட்டு. இவ்வளவு சுத்தமாக இருந்தால்தான் இடியாப்பம் விரைவில் விற்பனையாகும் என்று அவன் இடத்தில் யாராவது சொல்லியிருப்பார்களா? இல்லை, அவனின் இயல்பே அதுதான். காலையில் அவன் முகத்தை பார்த்துவிட்டால் அவளுக்கு உற்சாக ஊசியை போட்டுக்கொண்ட மாதிரி இருக்கும். பார்த்துவிட்டால் தூக்கம் பறந்தது, உற்சாகம் தொற்றியது. பளிச்சென்று புன்னகையுடன் கூடத்திற்கு வந்தான். சுவரின் புகைப்படத்தில் மார்பளவு அப்பா இராணுவ சீரடியில் சிரித்து கொண்டிருந்தார். ஒரு புது செம்பருத்தி பூவும் அப்பாவும் சேர்த்து சிரித்துக் கொண்டிருந்தது. அதற்குள் அப்பா படத்திற்கு அம்மா பூ மாற்றிவிட்டார். இராணுவ சீரடியில் அப்பாவை பார்த்தால் கொஞ்சம் கண்டிப்புக்காரராக தெரியும். உண்மையில் அப்பா மிக மென்மையானவர். அவளை மிக அதிகமாக நேசித்தவர். பாச வெள்ளத்தால் அவளை குத்துமுக்காட வைத்தவர். வீட்டில் இருந்த நாட்களில் அவளை உப்பு மூட்டை தூக்கி கொண்டு வாசலுக்கும் தோட்டத்துக்குமாய் மூச்சிறைக்க ஓடுவார். விடிய காலையில் தேங்காய் பூ தூவலுடன் இடியாப்பமும் புட்டும் வாங்கி கொடுத்து அவள் சிந்தி சிந்தி உண்பதை அழகு பார்ப்பார். பள்ளி வாசலிலே காத்திருந்து அவள் தோளில் மாட்டிய பையுடன் வெளியே வந்ததும் சைக்கிளின் முன்னால் பொருத்தப்பட்டிருக்கும் மெத்தென்று இறுக்கி உட்கார். பள்ளி வாசலிலே காத்திருந்து அவள் தோளில் மாட்டிய பையுடன் வெளியே வந்ததும் சைக்கிளின் முன்னால் பொருத்தப்பட்டிருக்கும் மெத்தென்ற இருக்கையில் உட்கார வைத்து ஊற்றி விடுவார். நினைத்து நெஞ்சின் கிளர் நிலா தோற்றை போல் நீ எத்தனையோ அன்பு கணங்களை கேட்டு விஷமாய் பாதுகாக்கிறது. நிலாவின் கண்களில் தினம் காலையில் எச்சரிப்பது போலவே செய்யும். மிகுந்த நேசிப்புக்குள்ளானவர்கள் எல்லாம் ஒரேடியாக பிரிந்து செல்வது உலகின் விதியே என்னவோ என்று அவளுக்கு தோன்றுகிறது. அப்பாவின் புகைப்படத்திற்கு நேர்த்தியில் தான் அம்மா படுவது வழக்கம். அந்த இடம் காலியாக வழக்கம் போல் அம்மா தனக்கு முன்னால் எழுந்து விட்டாள் என்ற எண்ணத்தில் புன்னகை ஒன்று பிறந்தது. வீட்டின் பின்னால் போனால் அங்கு ஒரு சிறு தோட்டம் இருந்தது. அம்மா பராமரித்து கொண்டிருக்கும் அந்த தோட்டத்தில் கீரைகள் பசையில் என்று வளர்ந்திருந்தன. செம்பருத்தி பூக்கள் சிரித்துக் கொண்டிருந்தன. சுற்றுச்சுவரையொட்டி நடப்பட்டிருந்த முல்லைக்கொடி விளிம்பில் ஓடி வெளியே எட்டி பார்க்க கொண்டிருக்கிறது. புது உலகை காணும் ஆவல் மனிதர்களுக்கு மட்டுமல்லாது பூக்களுக்கும் இருப்பதை பார்த்து அவளும் சிரிப்பு வந்தது. சிரித்தாள். பூவாலியில் நீர் சுரிந்து கொண்டிருந்த அம்மா திரும்பி பார்த்தார். அம்மாவின் வகிலில் அழகான நரை, உதட்டில் எப்பொழுதும் முட்டி கொண்டிருக்கும் புன்னகை, வெள்ளத்தொண்டும் கன்னங்கள், ஒளி மிகுந்த கண்கள். எழுந்துட்டிய நிலா, நானே ஓடி வந்து உன்னை எழுப்பணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் என்றாள் அம்மா புன்னகையுடன். எதுக்குமா? அங்க பாரு. அம்மா காட்டிய திக்கில் வானவில் ஒன்று பூத்திருந்தது. யாரும் பார்க்காத சமயத்தில் எந்த ஓவியன் அவ்வளவு உயரத்திற்கு சென்று அவ்வளவு அழகான வர்ண வளைவுகளை தீட்டியிருக்கிறான்? நீ சந்தோஷப்படுவேன்னு தெரியும். இப்போதான் நான் காட்ட போறேன். இன்னொரு விஷயத்த பார்த்துட்டு அப்படியே என்னை கட்டி பிடிச்சிட்டு கூத்தாட போறேன். என்னம்மா அது என்றால் நிலா புரியாமல். நிலாவின் கையில் பிடித்த அம்மா கூட்டி போய் கிணற்றுக்கு அருகில் ஒளிந்து மாதிரி அமைந்திருந்த ஒரு புதரை விலக்கி காட்டினாள். அந்த இடத்தில் குருவி ஒன்று கூடு கட்டியிருந்தது. குருவி கூடு கட்ட தொடங்கும் போதிருந்தே நிலா அதை கவனித்திருக்கிறாள். படப்படக்கம் இறகுகளுடன் அந்த வைக்கோல் பிரியையும் காய்ந்து சதுக்கான இலைகளையும் தென்னை ஓலைகளையும் அருகில் கொண்டு வந்து வரும்போதெல்லாம் பார்த்து ரசித்திருக்கிறாள். தான் கட்டிய கூட்டில் குருவி தன் வினையுடன் வந்து குடியேறியதையும் அம்மாவிடம் காட்டியிருக்கிறாள். இப்போது அம்மா புதிதாக எதை காட்டிவிடப் போகிறாள் என்ற கேள்வி அவள் கூட இதயத்தில் தோன்றியது.
குருவிக்குட்டியை பார்த்த பின் மகிழ்ச்சியில் அவள் இதையுமே வெடித்து விடுவது போல் இருந்தது. 3 சின்னஞ்சிறு குருவிகளை கொடுத்திருந்தது தாய்க்குருவி. அவை தன் சிறு அலகுகளை பிளந்து பிளந்து கீர் கீர் என்று மெல்லிய ஒலி குறிப்புகளை எழுப்பிக் கொண்டிருந்தன. தாய்க்குருவி ஒவ்வொரு குஞ்சின் அலைகளும் இறையூட்டி கொண்டிருந்தது. தந்தை குருவி எட்டி பார்த்த நிலாவையும் அம்மாவையும் பார்த்துவிட்டு என் குஞ்சுகளை பார், என் குஞ்சுகளை பார் என்று சந்தோஷத்துடன் கூறியது. நிலாவும் அம்மாவும் அவற்றிற்கு ஒருபோதும் இடர் விளைவிக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அந்த குருவி குடும்பத்திற்கு எப்போதோ வந்துவிட்டது. நிலா சற்றென்று விலகி வந்து விட்டாள். நாணமும் மகிழ்ச்சியும் ஒன்று சேர அவளை ஆக்கிரமித்திருந்தன. எப்பமா குஞ்சு பிடிச்சது என்று சந்தோஷத்தையுடன் அம்மாவை கேட்டாள். தெரியல நிலா, நானே காலையில் தான் பார்த்தேன். எவ்வளவு அழகா குடும்பம் நடத்தது இல்லைம்மா. போ கண்ணுங்கன்னு பட்டுட போகுது என்றாள் அம்மா உண்மையாக கரிசனத்துடன். போமா, கோழி மிதிச்சு குஞ்சு சாகாதுன்னு தெரியாதா உனக்கு? என் பார்வை அதுங்களை ஒன்றும் பண்ணிடாது. அது நல்லா வாழணும். என் மனசு எவ்வளோ தூரம் ஆசைப்படணும்னு உனக்கு ஒன்றும் தெரியாது. அதெல்லாம் இருக்கட்டும், இன்னைக்கு வேலைக்கு சீக்கிரமாக போகணும்னு சொல்லிட்டு இருந்தியே, நேரமாகலையா உனக்கு? ஐயோ அம்மா, மறந்தே போச்சுமா. நீ சீக்கிரம் இட்லி விட்டு, நான் இதோ வந்துடுறேன். நிலா வாளி நீரில் அரிசி பற்களை அழகு பார்த்து விட்டுதான் பல் தேய்ப்பது வழக்கம். இன்று அந்த வழக்கம் தள்ளி போடப்பட்டது. வளைவுகளும் மேடுகளும் சரிவுகளும் இணைந்த மினுமினுக்கும் தன் மேனியில் நீர்த்துளிகள் உருண்டு உருண்டு இறங்குவதை ரசித்து கொண்டேதான் குளிப்பது வழக்கம். இன்று அந்த வழக்கமும் ஒத்தி போடப்பட்டது. கண்ணாடி முன்னின்று எப்போதும் போல் பளிப்பு காட்டி கொள்ளாமல் அவள் அவசரமாக தலைவாரி பின்னிக் கொண்டாள். எளிமையாக அலங்காரம் செய்து கொண்டாள். சல்வார் கமீஸ் அணிந்து கொண்டாள். அவசரமாக 2 இட்லிகளை விட்டு வாயில் அரைத்து கொண்டாள். அம்மா மூடி கொடுத்த சாப்பாடு டப்பியை கையில் எடுத்துக்கொண்டு கைப்பையை தோளில் மாட்டிக்கொண்டு செருப்புகளில் கால்களை நுழைத்து கொண்டு புறப்படும் போது அம்மாவுக்கு தரும் முத்தத்தை மறுத்துவிட்டு தெருவில் இறங்கி ஓட்டமாய் நடையுமாய் ரயில் நிலையத்தை நோக்கி சென்றாள். நிலாவின் வீடு ஆலந்தூரில் இருந்தது. அந்த நாளில் அப்பா தன் குடும்பத்திற்காக கட்டிய கூடு நகரை விட்டு சற்று தள்ளி இருந்ததால் வீட்டின் பின்னால் கிணற்றை தோட்ட முடிந்தது. தோட்டம் அமைத்து கொள்ள முடிந்தது. பந்தல் அமைத்து அதில் கொடிகளை படர விட முடிந்தது. துணி துவைக்க ஒரு கருங்கல்லை கூட வைத்து கொள்ள முடிந்தது. ஆனால் நகரத்திற்கு வர வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் கிண்டி ரயில் நிலையத்தில் இருந்து வந்து மின்சார ரயில் வதங்கி வெளியில் கூட்டத்திற்கு இடையில் நுழைந்து நசுங்கி பயணம் செய்துதான் ஆக வேண்டும். நிலாவிற்கு இந்த ஒரு விஷயம்தான் கசப்பாக இருந்தது. நிலா ரயில் நிலைய மேம்பாலத்தில் ஏறினாள். தபதபாவென்று வழியில் விரிக்கப்பட்டிருந்த கடைகளுக்கு இடையே கயிற்று மேல் நடப்பவள் போல் எச்சரிக்கையுடன் பாதம் வைத்து நடந்தபோது கடற்கரை நோக்கி செல்லும் மின்சார ரயில் நிலையத்தில் விழுந்து கொண்டிருப்பதை கண்டாள். ஐயோ, இந்த ரயில் தவறவிட்டால் இன்னும் 15 நிமிடங்கள் தாமதமாகி விடுமே இந்த நினைப்பு அவளது பிடரியில் கை வைத்து முந்து தள்ள படிகளில் கடகடவென சரிந்தாள். அவள் பார்வை முழுக்க நிலையத்தில் நுழைந்து கொண்டிருந்த ரயில் மீது பதிந்திருந்தது. அவளை சுற்றி மக்கள் பரபரப்பாக ஏறி கொண்டிருந்தார்கள். சற்றும் எதிர்பாராத ஒரு தருணத்தில் அந்த இளைஞன் அவள் மீது மோதினான். நிலா வருவதை கவனிக்காமல் அவனும் கடகடவென படிகளில் மேலேறி கொண்டிருந்தான். சரியான மோதல்கள். உடலில் எந்தெந்த பாகங்கள் எங்கெங்கு மோதிக்கொண்டன என நிலாவிற்கு தெரியவில்லை. அவள் மோதிய இளைவனுக்கும் தெரியவில்லை. ஆனால் மோதலின் விளைவாக நிலாவின் கையில் இருந்த சாப்பாடு டப்பி விடுபட்டு பறந்தது. அவன் கையில் இருந்த கோப்பு ஆனால் மோதலின் விளைவாக நிலாவின் கையில் இருந்த சாப்பாடு டப்பி விடுபட்டு பறந்தது. அவன் கையில் இருந்த கோப்பு ஒன்று விடுபட்டு உயர எழுந்து வாய் கண்டு அதன் இருந்த காகிதங்கள் எல்லாம் பட்டங்களாய் நிறைந்து நிறைந்து கீழிருந்தன. நிலாவும் அவனை திகைத்து போய் ஒருவர் பார்த்து கொண்டார்கள். 2ஆம் பகுதி அடுத்த வீடியோவில் காண்போம். நன்றி, வணக்கம்.